இந்த படம் மோஸ்ட்டாக வந்து நாங்கள் நேச்சுரல் லைட்டிங் தான் ஷூட் பண்ணோம். அந்த காலத்தில் இது எந்த அளவுக்கு இது வந்துச்சு அப்படின்றத மீன் பண்ணி தான் இந்த நேமே அந்த படத்துக்கு வச்சிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு அதான் தெரியல. இது வந்து படம் இல்லை, இது ஒரு படைப்பு, அவ்வளோதான். கமர்ஷியல் படம் கிடையாது, இது ஒரு படைப்பாக பண்ணியிருக்காங்க. இந்தமாரி திரைப்படங்கள் வந்து அப்பப்போ நம்ம வாழ்வியல் முறைகள் எப்படி வாழ்ந்தோம், எப்படி இருந்தார்கள் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சினிமாக்கள் வர வேண்டும். இதை என்டர்டைன் மூவிங்கிறது வேறு, இந்தமாரி வரலாற்று சிறப்பு மிக்க மூவிங்கிறது வேறு. அதாவது அந்த நம்மளுடைய பழமையை மறந்துடக்கூடாதுங்கிறதுக்கு இந்தமாரி திரைப்படங்கள் வரணும். படம் பார்க்கணும் எல்லாருமே. இதை வந்து ஒரு கமர்ஷியலாக பார்க்காம நம்ம முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தாங்க, அவங்களுக்கான விஷயங்கள் என்னங்கிறத நீங்கள் கொஞ்சம் பார்க்கணும். இந்தமாரி பார்த்தா தான் நம்ம கலாச்சாரம் பண்பாடுகளும் நம்ம பின்னாடி வர சங்கதிகளுக்கும் தெரிய வரும். அப்படிங்கிறது தான் அந்த படத்தோட ஒரு ஹைலைட். படம் சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாரும் வந்து கண்டிப்பாக பாருங்கள். அண்ட் பொண்ணுங்களுக்கு வந்து இது ரொம்ப அவேர்னஸ் கிரியேட் பண்ணுற மாதிரியான ஒரு படமாக இருக்கும். அதை மெயினாக வந்து ஃபீமேல் சென்ட்ரிக் மூவி மாதிரி தான் இது. கம்ப்ளீட்டாகவே வந்து பொண்ணுங்களுக்கு இவ்வளோ நாள் என்னெல்லாம் கோத்ரூ பண்ணாங்கன்றதை வந்து இதில் காமிச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே உமன்ஸ் சேஃப்டி, உமன்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி நடந்துச்சுன்னா எப்படினாலும் தண்டனை வந்து கிடைக்கும்ன்றத வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக அந்த மூவியில் சொல்லியிருக்காங்க. எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா இந்த போலீஸ் கேரக்டர் முக்கியமாக நல்லா பண்ணியிருந்தாங்க. ஒரு விஷயமும் புதுசாக கண்டுபிடிச்சாங்க. புது இன்ஸ்பெக்டராக வந்து அந்த எப்படி சொல்லலாம், அந்த கிராமத்தில் ஒரு இன்ஸ்பெக்டராக எப்படி ஒர்க் பண்ணணுன்ற விஷயத்த அவர் நல்லா எப்படி சொல்லலாம் ஒரு கிராமத்துக்கு புரிய வச்சுருக்காரு. ஸோ நம்மளுக்குமே புரிய வச்சுருக்காரு. இந்த மாதிரி இது பண்ணுங்கள், ஒர்க் பண்ணுங்கள், பெண்களுக்கு ஒரு சேஃப்டினா அது வந்து இது பண்ணுங்கள், பாதுகாத்துக்கோங்க அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காரு. மூவி பார்த்துட்டு வந்திருக்கேன். வெரி நைஸ் மூவி, நல்லா இருந்தது. ஒரு 1970s நடந்த ஒரு கதையா, விமென் எம்பவர்மெண்ட், விமென் சம்மந்தப்பட்டு விமென் சேஃப்டி ரிகார்டிங்காக இருந்திருக்கு. ரொம்ப கமர்ஷியலாக ரொம்ப கலர்ஃபுல்லாலாம் நீங்கள் எதிர்பார்த்துட்டு வர முடியாது. பேசிக்லி இது வந்து கொஞ்சம் பழைய காலத்து ஒரு மாதிரி அந்த டைமில் நம்ம 2000s பார்த்த மூவியோட கிளாரிட்டி அந்த மாதிரி இருந்தது தியேட்டரில் பார்க்கும்போது. இட்ஸ் அ நைஸ் மூவி வித் ரெஃபரன்ஸ் டு சாமி. மக்கள் எந்த நம்பிக்கையில் ஒரு பிலீஃபோட இருக்காங்க, எவ்வளோ தைரியமாக இருந்தாங்க விமென் அந்த டைமில் அப்படின்ற பட்டு மூவி நல்லா இருக்கு, பார்க்கலாம். படம் நல்லா இருக்கு. பெண்களோட விடுதலையை பற்றி பேசுகிற ஒரு படமாக இருக்குது. திருப்தியாக இருக்கு பார்க்கும்போது. படத்தில் சொல்ல வர்றாங்க, பெண்கள் வந்து ஒரு கல்வி அறிவு பற்றி வரும்போது தான் அந்த விடுதலைன்றது அவங்களுக்கு இருக்கும். அதே நேரம் எங்களுக்கு எப்படி குலதெய்வங்கள் வந்து எங்களுக்கு பெண்களாக இருக்கிறாங்க தமிழர்களுக்குன்றதை பற்றி பேசுகிற ஒரு படமாக இருக்கு. எல்லாரும் நினைக்கிறேன் அவங்களோட பாத்திரத்தை சிறப்பாக தான் செய்திருக்கிறாங்க. ஸ்பெஷலாக அந்த அயலி, அந்த அபிநட்சத்திரம் அவங்க நல்லா செய்திருக்கிறாங்க. மற்றது அந்த கிராமத்து மக்களும் இன்ஸ்பெக்டர் அவங்க எல்லாருமே நல்லா நடிச்சிருக்க மாதிரி தான் தெரியும். இந்த படம் மோஸ்ட்டாக வந்து நாங்கள் நேச்சுரல் லைட்டிங் தான் ஷூட் பண்ணோம், அவைலபிள் தான் ஷூட் பண்ணோம். ஆனால் ஒவ்வொரு ஷாட்டுக்குமே வெயிட் பண்ணி ஓவர் எக்ஸ்போசர் ஆகக்கூடாது. ஏன்னா நம்ம லைட் பெருசாக யூஸ் பண்ணாங்க, அது பின்னாடி ஓவர் பீச் அவங்க கொஞ்சம் நேச்சுரலாக ஒர்க் பண்ணோம். ஆனால் இந்த படத்துக்கு எல்லாருமே மெனக்கிட்டு ஒர்க் பண்ணோம். அந்த லொக்கேஷனுக்கு போகிறதுக்காகவே ஒரு ஆஃப் ரோடிங் போகிற மாதிரி தான் இருக்கும். டெய்லி காலையில் இருந்துச்சு நாங்கள் போகிறது ஆஃப் ரோட் போகிற மாதிரி இருக்கும். நார்மலாக ஒரு கார்லாம் எடுத்துகிட்டு வர 4 வீல் டிரைவில் இருந்தால் தான் வர முடியும். அந்த மாதிரி எல்லோரும் அதில் வந்து ஒர்க் பண்ணி இது பண்ணோம். இந்த படத்துக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசருக்கும் டைரக்டருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். இந்த படம் எல்லோரும் பார்த்து சப்போர்ட் பண்ணணுன்றது வேண்டிக்கிறேன். சின்ன படங்களாக இருந்தாலுமே எல்லோரும் ஹெல்ப் பண்ணி எல்லாரும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ். படம் சூப்பராக இருந்துச்சு. 80s எடுத்ததுனால அந்த காலத்து ஒரு விஷுவல்ஸ் நமக்கு விஷுவல் ட்ரீட்டாக கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் பெண்களை பற்றி முக்கியத்துவமாக சொல்லியிருக்காங்க படம் ஃபுல்லாக. ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நிறையா இருக்குது. அந்த காலத்து போலீஸ் ஸ்டேஷன் எப்படி இருக்கும், அந்த காலத்து பாடசாலை எப்படி இருக்கும்ன்றதெல்லாம் காமிச்சிருக்காங்க. மற்றபடி படம் நல்லா இருக்கு. எல்லாம் லைவாக தான் இருந்துச்சு. ஆக்டிங் எல்லாமே வந்து யாருமே பெரிய ஆர்டிஸ்ட்லாம் யாருமே கிடையாது, எல்லாமே நியூ ஃபேஸு. அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மக்கள் மாரி தான் எல்லாருமே கரெக்டாக பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு.
படம் எல்லாருமே பார்க்கணுங்கிறது தான். அதாவது நீங்க படங்கள் வந்து 4 சாங்கு 5 ஃபைட்டுக்காக ஒரு படம் பார்க்கறத விட இந்த மாதிரி நம்ம முன்னோர்கள் எப்படி இருந்தாங்க, அவங்களோட வாழ்வாதாரம் எப்படி இருந்துச்சு, மக்கள் எப்படி கஷ்டப்பட்டாங்க, அந்த பழமை இருக்கணும்ல. என்னதான் நம்ம சிட்டில வாழ்ந்தா கூட நம்ம சொந்த ஊர் கிராமம், அந்த குளத்துல குளிச்சோம், அங்க குளிச்சோம் ஞாபகம் நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்கும்ல. அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு தெரியாத முன்னாடி சங்கதிகள் எப்படி வாழ்ந்தாங்க, அவங்க உடைமைகள் எப்படி இருந்துச்சு, அவங்க எப்படிலாம் கஷ்டப்பட்டாங்க, அவங்க எதை நம்பினாங்க. தெய்வங்கிறதே வந்து பயத்துல உருவானதுதான். அதுதான் ஒரு தப்பு செஞ்சா அந்த தெய்வம் ஒண்ணு கேட்கும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவோம். நம்ம தப்பு செய்யறவன் கொஞ்சம் பயப்படுவான். ஏன்னா இவன் நம்மள அடிக்க மாட்டான், இவன் சொன்னதுக்காக காலில் இடிச்சுக்கிட்டா கூட ஐயோ அவங்க விட்ட சாபத்தாலதான் தெய்வம் நம்மளை பழி வாங்கிடுச்சு. அதனாலதான் தவறுகள் கொஞ்சம் குறையும். அந்த நம்பிக்கையின் அடிப்படையில தான் இந்த மூவி இருக்கு. நன்றி, வணக்கம். படத்தோட நேமுக்கும் படத்துக்கும்னா அந்த காலத்துல இது எந்த அளவுக்கு இது வந்துச்சு அப்படின்றத மீன் பண்ணி தான் இந்த நேமே அந்த படத்துக்கு வச்சிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். எல்லாருமே பயங்கரமா பண்ணியிருக்காங்க. அதுவும் ஃபீமேல் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த 5 பேர் வந்து இதுல சூப்பரா பண்ணியிருக்காங்க. நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். தேங்க்யூ. டைட்டிலுக்கு படத்துக்கும் என்ன சம்மதம்ன்றது தெரியல எனக்கு. ஆனால் படத்தில் வந்து ஓவராலாக பெண்களுக்கு வந்து இப்படி தான் ஒரு இது கொடுக்கணும், ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், ஒரு இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு தண்டனை இருக்குன்றது வந்து எனக்கு புரிஞ்சுது. மற்ற எதுவுமே இல்லை. ஓவராலாக எல்லாருமே பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், கிட்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஆக்டிங் நல்லா இருந்தது. எல்லாருமே நல்ல ஆக்டிங். யாரையுமே ஃப்ளாஸ் சொல்கிற மாதிரி இல்லை. இட்ஸ் a நைஸ் மூவி. ஸ்லோவாக நல்லா ஒரு மாதிரி காமாக இந்த வெதருக்கு ஏற்ற மாதிரி இருந்தது மூவி. தேங்க்யூ. அது ஆட்டின்றது வந்து பெண்களை குறிக்கிற ஒரு சொல்லாதான் இருக்குது. ஆட்டின்றது ஒரு ஆட்சி செய்பவள் என்ற மாதிரி ஒரு அர்த்தத்தை பெறுது. அப்போ அதுதான் அந்த சீமாட்டி, ஆட்சி செய்பவள், அந்த பெண்டாட்டி அப்படி இப்படிலாம் அதில் பொறுத்தது. இது ஒரு பீரியட் கதை உண்டு. வெள்ளைக்காராக்கள் பீரியட்ல இப்படி பெண்கள் அடிமையில விற்கப்பட்டாங்க. அது தொடர்பான ஒரு ரிசர்ச், அதை வச்சு இந்த பேஸ் பண்ணி இந்த படம் வந்திருக்குது. நல்லா இருக்குது. எனக்கு லேக்குன்றதை விட அதில் ஒரு செகண்ட் பார்ட் இருக்குன்ற மாதிரி கொஞ்சம் முடிச்சிருக்கிறாங்க. கிரிப்பாக இருக்குது படம். ஒரு 95 minutes அப்படி தான் இருக்குது. பார்க்கலாம். சின்னாக்கள் இருந்து எல்லாருமே பார்க்கக்கூடிய படம் தான். ஏகாம்பரம் கிட்ட வந்து நான் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இதுக்கு முன்னாடி இந்த சல்லியர்கள் படத்தில் கேமராமேனாக இருந்தேன். இப்போ அடுத்த படமாக இந்த சாரோட படத்தில் ஆர்டி படத்தில் கேமராமேனாக ஒர்க் பண்ணியிருக்கேன். மேலும் வேறு படங்கள்லாம் இப்போ பேசிகிட்டு இருக்கோம். அதெல்லாம் ஒரு ரிலீஸ் ஆகுன்றது எதிர்பார்ப்போம். எனக்கு அதுதான் தெரியல. ஆமாம், அந்த காலத்து இதெல்லாம் தெரியல. ஆக்டிங்லாம் நல்லா இருக்கு. ப்ரொடியூசரு அந்த போலீஸ் ரோல் பண்ணியிருப்பாரு போல. நல்லா இருக்கு, நல்லா பண்ணியிருக்காங்க. டீம் ஒர்க் நல்லா இருக்கு. ஏற்றுக்கிற மாதிரி அதான் 1880 எப்படி இருக்குமோ அதை விஷுவல் காட்டும் போதே அது ஏற்றுக்கிற மாதிரி தான் இருக்கு. அது மேபி இப்போ இருக்கிற சுச்சுவேஷனால ஏற்றுக்கிற மாதிரி வந்திருக்காது. 1880 ஓகே அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கு. தேங்க்யூ. பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. பட் இது வந்து 1880 தான் சொன்னேன். 1880 அப்படின் போது கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்குது. இப்போ உமன் சென்ட்ரிக் இருந்தாலுமே பழைய இதுன்றதுனால நல்லா இருக்கு. தேங்க்யூ.